அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் எத்தனை வகையான பிரியாணி கேள்விப்பட்டிருப்போம். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி. ஆனால் இந்த பன்னீர் பிரியாணிக்கு இருக்கிற ஒரு தனி சுவையே வேறு தாங்க. இது வெஜிடபிள் பிரியாணியும் கூட. இது ரொம்பவே மனமாகவும் ருசியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் நான்வெஜ் பிரியாணி செய்து உங்களுக்கு ரொம்பவே போர் அடிச்சிச்சுன்னா ஒரு டைம் இந்த மாதிரி பன்னீர் பிரியாணி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சுவையாக இருக்கும். வாங்க கிச்சனுக்கு போகலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 200 கிராம் பன்னீர் கியூப்ஸை நான் வெட்டி எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு கேரட், அப்புறமா ஒரு 50 கிராம் பீன்ஸ், ஒரு 2 தக்காளி, சின்ன தக்காளி நறுக்குனது, ஒரு பெரிய வெங்காயம் நறுக்குனது. இது இல்லாமல் நம்மளுக்கு மல்லிக்கீரை, புதினா தேவைப்படும். இதுக்கு நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாவும் எடுத்துக்கோங்க. இதில் வாங்க இது எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்துடலாம். நீங்கள் எப்போ பிரியாணி பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அந்த டைமில் தான் அரிசியை நீங்கள் தண்ணி ஊற்றி வைக்கணும். அதுக்கு முன்னாடி ஊற்றி வச்சிடக்கூடாது. கரெக்டாக எக்ஸாக்டாக நீங்கள் பிரியாணி பண்ணும்போது நீங்கள் தண்ணியை அரிசியில் ஊற்றி வச்சுருங்க. ஃபஸ்ட்டு நம்ம பன்னீர் கியூப்ஸை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு தவா வச்சுருக்கேன். அதில் பிரியாணி தண்ண தேவையான கடலெண்ணெயை வச்சு நான் இதில் பன்னீர் கியூப்ஸை பொரிச்சு எடுக்க போகிறேன். ஏன்னா நம்ம இன்றைக்கி பிரியாணி கடலெண்ணெய் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த கடலெண்ணெயை வச்சு தான் அந்த பன்னீர் கியூப்ஸை நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. பன்னீர் கியூப்ஸ் எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம பிரியாணி சட்டி வச்சு பிரியாணி பண்ண ஆரம்பிக்கலாம். நான் அந்த பிரியாணி ஒரு 3லேருந்து 4 பேர் சாப்பிட்ற மாதிரி அளவுக்கு நான் பிரியாணி பண்ண போகிறேன். ஸோ அதனால் மீடியம் சைஸ் சட்டி வச்சாச்சு. இதில் நம்ம அந்த பன்னீர் பொரிச்ச எண்ணெயை ஃபஸ்ட்டு இதில் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த எண்ணெய் நம்மளுக்கு பத்தாது. ஸோ அதனால் கொஞ்சமாக கடலெண்ணெய் அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை இதில் போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் ஃபஸ்ட்டு. இதோடி கொஞ்சம் கழுவு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கழுவு ஆட் பண்ணிங்கன்னா வெங்காயம் குயிக்காக கோல்டன் ப்ரௌன் ஆயிரும்.
வெங்காயம் இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வாடை போகிற வரை நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கப்புறமா நறுக்கி வச்சிருக்க தக்காளி இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பீன்ஸ் நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கேரட், இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமாட்டு நீங்கள் பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா. அப்புறமா கொஞ்சமாக மல்லிக்கீரை, புதினா. அதுக்கப்புறமா நம்ம பாதி லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம், அதை இதோட மிக்ஸ் பண்ண போகிறோம். லெமன் ஜூஸ் இது நீங்கள் மசாலா பொடி ஆட் பண்ணாமல் இப்படியே நீங்கள் தண்ணி ஊற்றி பன்னீரை போட்டு கிண்டிங்கன்னா பன்னீர் புலாவ். நம்ம பன்னீர் புலாவ் பண்ண போகிறது கிடையாது, சிக்கன் பிரியாணி மாதிரி இதில் பன்னீர் பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறமா ஒரு பெரிய டீஸ்பூன் சில்லி பொடி. இது உங்களுக்கு காரம் அதிகம் தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் காரம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், ஸோ அதனால் 1 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அப்புறமா பட்டை கிராம்பு தூள் ஒரு சின்ன டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு சின்ன டீஸ்பூன். இதில் நம்ம எந்த விதமான கலர்ஸுமே இதில் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதில் அந்த நேச்சுரல் கலர் அப்படியே கிடைக்கிறதில்ல. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் இதுக்கப்புறமாட்டு ஒரு 50 கிராம் தயிர் ஆட் பண்ண போகிறோம். மசாலா ஓரளவுக்கு நம்ம வதக்கி விட்டாச்சு. இப்போ இந்த தயிர் ஆட் பண்ணி கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு இதுலையுமே வதங்கிடுச்சு, காய்கறிகள் கூட வெந்தாச்சு. இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணி வந்து நம்ம 1க்கு 2ங்கிற அளவில் இதில் வச்சுருக்கோம். தண்ணி வச்சு இப்போ நல்லா கொதி வர போகுது. இப்போ இந்த டைமில் நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை வடிகட்டி இதில் நம்ம போட்டுக்கலாம். அரிசியை போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணியை வந்து அரிசியில் பிடிச்சிருக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் கூட லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும். நம்ம இதுக்கப்புறமா பன்னீர் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, தண்ணி இப்போ ஓரளவுக்கு நல்லா வச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சிருக்க பன்னீரை இதோட ஆட் பண்ணி ஒரு 20 நிமிஷம் தம் போட்டிங்கன்னா அருமையான பன்னீர் பிரியாணி ரெடி. நீங்கள் பன்னீர் கியூப்ஸ் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் மெதுவாகவே ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுங்கள். ஏன்னா மொத்தமாக நீங்கள் ஆட் பண்ணி கிளறி விட்டீங்கன்னா அந்த பன்னீர் வந்து உடஞ்சி போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பன்னீர் அந்த சட்டியில் எல்லா இடமுமே பரவி இருக்கிற மாதிரி ஒன்று ஒன்றா செப்பரேட் பண்ணி வச்சுருங்க. இந்த பிரியாணி நம்ம இப்போ ஒரு 20 நிமிஷம் தம் போட போகிறோம். நீங்கள் தம் போட்டிங்கன்னா தான் அந்த அரிசி இன்னும் கொஞ்சம் கூட நல்லா வேகும். ரொம்பவே மணமாகவும் ருசியாகவும் அந்த பிரியாணி நம்மளுக்கு பெர்ஃபெக்ட் டெக்ஸ்சரில் கிடைக்கும். உங்களுக்கு உதிரியாக வேணும்னா நீங்கள் தம் போட்டால் மட்டும்தான் அந்த பிரியாணி கரெக்டாக கிடைக்கும். இப்போ நம்ம தம் போடுறதுக்கு ஒரு பழைய தோசைக்கல்லை நான் வந்து கேஸ் அடுப்பு மேலே வச்சாச்சு. இதுக்கப்புறமா அந்த பிரியாணி சட்டியை மேலே வச்சு ஒரு 20 நிமிஷம் நீங்கள்
லைட் தீயில வச்சுட்டீங்கன்னா ரொம்பவே அருமையான பன்னீர் பிரியாணி ரெடி ஆயிரும். இது ஒரு 20 நிமிஷம் ஆகட்டும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ரொம்பவே அருமையா நம்ம பிரியாணி குக் ஆயிருக்குதுங்க. பாருங்க ரொம்ப உதிரியா கூட வந்திருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது. மறக்காம இது உங்க வீட்டு கிச்சன்ல ட்ரை பண்ணுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. நீங்க நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க.